வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் தேதி 4வது மாதம் 2017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 7ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள், சந்தோஷங்கள், தொழில் நிமித்தமான பயணங்கள், எல்லாவற்றிலும் ஏற்றங்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எந்தவித விஷயத்திலும் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்வது. பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். அவருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம். அவருடன் இன்றைய நாளில் தேவையில்லாத வாக்குவாதம் செய்வது உங்களுக்கு தான் தேவையில்லாத குழப்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மிக கவனமாக இருப்பதும், உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், நெருப்பு போன்ற விஷயங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை நாள் முழுவதும் கவனத்தில் கொள்வது பல விதத்தில் நன்மை. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் தேகாரோக்கியம் சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். நேரம் தவறாமையால் சோம்பலால் நேரம் தவறக்கூடிய செல்லக்கூடிய பிராப்தங்கள், அதனால் மேலதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாகலாம். உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் சிறிது கவனம். துணை அல்லது துணைவியாருடன் விட்டு கொடுத்து பேசுவது நீங்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், உத்தியோக நிமித்தமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள், சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்திகள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, நீங்கள் பிறர் குடும்பத்தில் தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. பயணங்களால் அனுகூலங்கள். பெரிய மனிதர்கள் சமூகத்தில் பெரிய மகான்களில் சந்திப்பு ஏற்றத்தையும் மனதிற்கு நிம்மதியும் ஏற்படும். தெய்வீக யாத்திரைகள் பலரால் போற்றப்படக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது சிம்மத்திற்கு யோகத்தையும் அனுகூலத்தையுமே பெற்றுத்தரும் என்பதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மை தரும். கர்ப்பஸ்திரிகள், வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கிரக சஞ்சாரங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலையை காட்டுவதை கவனத்தில் கொள்வது நன்மை தரும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைப்பது, மன சங்கடப்படுவது, இதற்காக இப்படி பிறந்தோம் என்று வருத்தப்படுவதெல்லாம் சிறிது காலத்திற்கு என்பதனால் மிக மிக கவனமாக இருந்தால் போதும். உணர்ச்சி வசப்படுவதில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருந்தால் கன்னிக்கு மிகப்பெரிய யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேகாரோக்கியத்தில் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் இரத்தத்தில் உள்ள பாதிப்புகளில் மிக மிக கவனமாக இருந்தால் துலாத்திற்கு நன்மை. அதே சமயம் கண்டிப்பாக சிலருக்கு கிரகதோஷங்கள் இருக்கின்ற பட்சத்தில்
தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கு மட்டுமில்லாமல் ஊர்களில் கூட ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய தைரியம் பலரால் ஏற்பட்டப்படும். அரசு அமைப்பு, அரசு துறையில் இருப்பவர்கள் உன்னதமான நிலைமைக்கு வருவது, திடீர் முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் பணத்தட்டுப்பாடு தீர்வதும், எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புக்கு உண்டான நல்ல காலகட்டங்கள் இன்று காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசுக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. உத்தியோக நிமித்தமாக எந்த மாற்றங்கள் வந்தாலும், எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது நிதானத்துடன் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் மற்ற பழக்க வழக்கத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் அரவணைத்துக் கொள்வது நன்மை தரும். அவர்களை சொல்வது முழுவதுமாக நம்பாமல் நீங்களும் ஒரு முறை பரிசீலித்துக் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தையும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, பயணத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவது, சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படுவது, திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோக பலனையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு எதிரிகள் உங்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிடாத செய்யப்படக்கூடிய பல விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும், பெரிய மனிதர்களை சந்திப்பது போன்ற பிராப்தமும் குடும்பத்தில் உன்னதமான நிலைமைக்கு ஏற்படுத்திப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலங்கள் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை. உஷ்ணாதிக்க நோய் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது மீனத்திற்கு நன்மை. திடீர் பொருள் வரவு இன்று மனதிற்கு சந்தோஷம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மீனத்திற்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.